வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு உளுந்து அல்வா தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்ப வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிக தீ வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும். இப்போ உளுந்து நல்லா செவந்து வறுபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து இருக்கணும். அப்போ தான் அது உளுந்து அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பாதாமை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தாச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் உளுந்து எடுத்தேன். அதே கப்பால் 2 கப் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதே நெய்யிலே அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நெய்யில நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா இப்போ கொதிச்சு வருது. நம்ம வறுத்து பொடி பண்ண உளுந்தா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கட்டிப்படாத அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உளுந்து நம்ம கை கால் வலி இடுப்பு வலிக்கு அவ்வளோ நல்லது. வாரம் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமே சேர்த்துக்கலாம். இப்ப நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்ப சூப்பரா உளுந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப சூப்பரா உளுந்து அல்வா ரெடியா இருக்கு பாருங்க. இப்ப கத்தியால இந்த மாதிரி நம்ம ஓரத்துல எடுத்துக்கலாம். இப்ப இத பிளேட்ல மாத்திக்கலாம். சூப்பரா அழகா வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.